நெல்லையிலிருந்து காந்திமதி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, இந்த கிராம தேவதை வழிபாட்டில் குறிப்பாக இந்த பாலிகையில் இந்த நவதானியங்களை பயிர் பண்ணி அதை கிராம தேவதை கோயிலுக்கு முன்னாடி வச்சு கைகளால் தட்டி கும்மி அடித்து பாடி அதை கரைக்கிற வழக்கம் இருக்கே, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னன்னு கேட்டால், கிராம தேவதை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வழிபாடை பண்ணுவாங்க. கிராம தேவதைங்கிறது ஒவ்வொரு கிராமத்துக்கும் 4 இருக்கும் 5 இருக்கும் சமயத்தில், திசைக்கு ஒன்றுன்னு பேர். அந்த மாதிரி கிராம தேவதை உற்சவம் நடக்க போகிறது அப்படின்னா ஊரில் எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவாங்க. அப்படி தெரியப்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் நல்லது கெட்டது சாமியை வரவழைப்பாங்க. சாமியாடி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், பூசாரின்னு இருப்பார். அது ஒரு சாமியாட வருவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த திருவிழாவை பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் அதுக்கு பூஜை இருக்கா மாதிரி தெரியல பழைய காலத்தில். நான் சொல்கிறது பழைய காலத்து பழக்கம். அதில் இப்போ ஒரு சாமியோட தொடர்பு நமக்கு ஏற்படணும். அந்த அருள் சக்தி வீட்டிலேருந்து ஒன்று கோயிலுக்கு போகணும், கோயிலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அருள் சக்தி வீட்டுக்கு வரணும். அப்படி அந்த வீட்டுக்கு வந்தால் ஒரு வருஷம் நமக்கு நம்மளுடைய வீடு எப்படி இருக்கும், ஒவ்வொரு வீடும் இந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீடும் நலனுற வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவது கிராம தேவதையினுடைய வழிபாடு. கிராம கோயில்களில் கொடியேற்றி உற்சவம் பண்ணுறது அது அந்த கிராமத்தை பாதுகாக்கும். அந்த காலத்தில் கிராமங்களுக்கு என்ன கெடுதல் வந்திருக்க முடியும்னா, எதிரியால் அடிக்கடி சண்டை நடக்கும், அதனால் கொளுத்தி விட்டு போயிடுவான், கொள்ளையடிச்சுன்னு போவான், பசுமாடு திருடப்படும். இது மாதிரிலாம் பழைய காலத்தில் பழக்கமாகவே இருந்திருக்கு. அதுலேருந்து அந்த துன்பத்துலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னுடைய இனத்துக்கு ஒரு சௌக்கியமாக இருக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும். அந்த அருளை கிராம தேவதையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரத்தடியில் தான் இருக்கும். அந்த சாமியை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழைய காலத்தில் இந்த பானை பண்ணுறவங்கள அதை வச்சு தான் அந்த சாமியை உற்பத்தி பண்ணுவாங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. அதை ஊரில் தண்டோரை போட்டு அது எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க. அப்படி தெரியப்படுத்திட்டால் இவங்க வீட்டில் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு முளைப்பாரி வைக்கணும். அப்படி வச்சு நவதானியத்தை ஊற்றி அந்த அம்பாள் பேரை சொல்லி வளர்க்கணும். அதை வளர்த்து அதை கொண்டு போய் அதை ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த உற்சவம் முடிகிற அன்றைக்கி ஒரு நாள் வரும். அந்த நாள் அன்றைக்கி அந்த முளைப்பாரியை கொண்டு போய் அந்த கோயிலில் வச்சு சுற்றி பாடி அதை அப்புறம் கரைப்பாங்க. இதில் என்ன ஒரு தொடர்பு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க வளர்க்குறாங்கல்ல, அது வளர்த்தா வீட்டில் இருக்கும். அந்த சாமி வருது இல்லை, ஊரை சுற்றி அந்த சாமி வரும். அப்போ சாமியாடி ஒருத்தர் வருவார். அவர் கையில் தீவிட்டி ஏதோ ஒரு பொருள்லாம் இருக்கும். அவர் வரும்போது அந்த அருள் சக்தி அந்த முளைப்பாரியில் தங்கும். அதுதான் அந்த முளைப்பாரியினுடைய அர்த்தம். ஒரு தேவதா சக்தியை தாங்கும் அது. அந்த முளைப்பாரியை அதை வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு சாமி வந்துடுது, அதனால் அது வீட்டுக்குள்ளே வந்துடுது. அந்த சாமியாடி வழியாக ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் நின்று குறி சொல்லின்னு வருவாள். ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் அந்த ஆடு அது சில பழக்கம்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பண்ணுவாள். அதை பண்ணிட்டு அப்படியே சுற்றின்னு வீதி சுற்றி திருப்பி வருவாள். இந்த முளைப்பாரியை இங்கேன்னு அங்கே கொண்டு போய் வைப்பாள். அதை வச்சு அப்புறம் கையை தட்டுவாங்க. அப்போ ஒவ்வொருவருடைய அடையாளமும் தனியாக உமையம்மைக்கு பதிக்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய கிராம தேவதை. அது ஒன்று அந்த இறை அருள் சக்தியை கவர்ந்து இழுப்பது. அதனால தான் கிராம தேவதை கொடியேற்றினா வெளியில் போகக்கூடாதுங்கிறது. ரெண்டாவது என்னென்னா, அந்த முளைப்பாரி நல்லபடியாக வளர்ந்துருது அப்படின்னா அந்த வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு ஜோசிய சடங்கு. இந்த ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறோம், இந்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படி, இந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்குமா அப்படின்னா, இந்த கிராம தேவதை உற்சவத்தில் இந்த முளைப்பாரியை நாம் போட ஆரம்பித்து அந்த பாட்டு பாடி அந்த சாமி நம்ம வீட்டு வாசலில் நின்று அது குறி சொல்லி திருப்பியும் கொண்டு போய் அதை கரைச்சி முடிக்கிற வரைக்கும் அந்த முளைப்பாரி நன்னா வளர்ந்துருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த வாக்கு நல்ல வாக்கு சொன்னது அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பம் ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்துக்கும் அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதில் எதுக்கு கைத்தட்டி ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களும் அந்த கரவொலியினாலே இறைவனை அழைத்து ஆடுகிறார்கள். பெண்களுக்கு கரவொலி தான், மணி அடிக்கக்கூடாது அப்படின்னே ஒரு சட்டம் இருக்குது.
அப்போ அந்த காலத்தில் இப்படி கையை தட்டி பாடுறதுங்கிறது உமையம்மையை அழைக்கிறார்கள். அதாவது கிராம தேவதை, அந்த கிராம தேவதையை அழைக்கின்ற குறிப்பு தான் அந்த இடத்துக்கும். ஆனால் அந்த முளைப்பாரி என்பது வீட்டுக்கு வரும்போது இறையருட் சக்தியை தங்க வைக்கும். இந்த சாமி வந்து அங்கே தங்கும், அந்த அருட்சக்தி தங்கும். ஒரு நாள் அந்த 9 நாள் தங்கி அனுக்கிரகம். திருப்பி அது கோயிலுக்கு போகும்போது பாவம்லாம் அது கூட போயிடும், தீய சக்தியெல்லாம் கோயிலுக்கு போயிடும், அதை நதியில் கரைச்சிடுவாங்க. அப்போ அந்த சாமியை அழைக்கக்கூடிய ஒளியாக அந்த கரங்களை தட்டி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க பாடுவாங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றா சேருவாங்க. அந்த குடும்பத்தில் எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அவங்க மாத்திரம்தான் அந்த கையை தட்டி பாடுவாங்க. அப்போ அவங்கள வந்து சாமிக்கு தெரியும், சாமிக்கு வந்து அவங்கள புரியும். அந்த அனுபவத்தில் இறை அருள் அனுபவத்தை பெற்று தருகிற ஒரு அற்புதமான ஒளி இந்த கரத்தை கொட்டி அழைப்பது.